ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எதில் வேணாலும் ஆம்லேட் போட்டிருக்கலாம். கேப்சிகமில் ஆம்லேட் போட்டிருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம். ஒரு கேப்சிகம் எடுத்திருக்கேன். அதை பாதியாக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன். ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தில் ஆஃப் மட்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக தக்காளி எடுத்திருக்கேன். இப்போது ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ கேப்சிகமோடு அப்படியே அந்த ஆயிலை எடுத்து கொண்டு போய் சென்டராக ப்ளேஸ் பண்ணிடலாம் பேனில். இப்போது ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். உடச்சி ஊற்றினதில் வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா மிளகாய் தூளை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதையே எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கீழே சிந்தாமல். அப்படியே ஒரு இட்லி மூடியை மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எடுங்க. சூப்பரான கேப்சிகம் ஆம்லேட் ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.